ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மைசூரில் இருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு அக்வா வேர்ல்டு போயிருந்தோம். லோகார்ஜுன் அக்வா வேர்ல்டுங்கிறது அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். டைம் கிடையாது அது பாருங்கள். அது பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா மைசூரில் யுவராஜ் சில்க் பக்கத்தில் இருக்கிற தக்ஷிணா பார்க்குங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். இந்த ஹோட்டல் சொல்லக்கூடாதுங்க, சாப்பாடு சூப்பராக இருக்குது. தக்ஷிணா பார்க் ஹோட்டல் உள்ளே இப்போ காமிக்கிறேன். உள்ளே நுழைச்சோன்னே இந்த மாதிரி இருக்கும். முன்னாடியே பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி அம்மன் இருந்துச்சு. முன்னாடி இந்த பார்த்தீங்கன்னா நான் ஏசியில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் போட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே ஸ்டெப் ஏறி வந்ததுலேருந்து அந்த கார் பார்க்கிங் ஏரியாலேருந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா யுவராஜ் சில்க் ஹவுஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இந்த தக்ஷிணா பார்க் ஹோட்டல்லையும் சாப்பிட்டுக்கலாம். அங்கே நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆந்திரா மீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த பொடி, அந்த கோங்கரா சட்னி, அப்புறம் அவங்களோட ஸ்பெஷல் சட்னி பார்த்தீங்கன்னா இந்த பீனட் சில்லிஸ் எல்லாம் போட்டு ஸ்பெஷல் சட்னி கொடுத்துருந்தாங்க. இந்த ஆந்திரா மீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சாம்பார், ரசம், இந்த பாவக்காய் சென்னா போட்ட ஒரு சுண்டல் போட்ட ஒரு கறி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜவ்வரிசி போட்ட ஒரு பாயாசம் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, பால் பாயாசம் மாதிரி. இங்கே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வெல்கம் பண்ணி வரவங்க கஸ்டமர்ஸ்க்கு நீட்டாக சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே. அதை சுற்றி உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். அந்த க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா அது லென்த்தியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோஃபா சாஞ்சு உட்காரக்கு செமையாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க டிஸ்பிளேல அந்த பொடியெல்லாம் வச்சு ஒரு கிளாஸ் ஜாரில் நீட்டாக வச்சு அழகாக நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு. சர்வீஸ் பண்ணுறவங்களும் சரி ரொம்ப நீட்டாக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அங்கே உள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே என்னென்ன இருக்குங்கிறத நாங்களோட மெனு கார்டில் அப்படியே காமிக்கிறேன். நீங்கள் அது பக்கத்தில் இருந்தீங்கன்னா மைசூர் ஜூக்கு வந்துட்டு இது பக்கத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற அந்த மெனு கார்டில் இருக்கிற அமௌண்ட்டை பார்த்துக்கலாம். இது கன்னடாலையும் காமிச்சிருக்கேன், ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் காமிச்சிருக்கேன். என்னதான் இருந்தாலும் நமக்கு டக்குன்னு இங்கிலீஷில் தான் பார்க்க தோணும் இல்லைங்களா. ஃபஸ்ட் அதில் இருக்கிற அதை அப்படியே காமிச்சிருக்கேன். ஸ்டார்டர்ஸில் இருந்து அந்த ரேட் எல்லாமே அப்படியே காமிச்சிருக்கேன். இது வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்களும் பிளான் பண்ணிக்கோங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த தக்ஷிணா பார்க்கில். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் ஹோட்டல் தான், அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு சூப்பராகவே இருக்கும். ஸோ அங்கே என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸில் இருந்து அது என்ன ரேட்டில் இருக்க ஆரம்பிக்குது, எந்த ரேட்டில் முடியுதுன்னே காமிச்சிருக்கேன். ரேட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே இருந்துச்சுன்னே சொல்லுவேன். ஸோ அப்புறம் அங்கே இருக்கிற மில்க் ஷேக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன்.